ரோஹித் சர்மா வில் பி டெஸ்ட் கேப்டன் டில் 2027 சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல டிசிஷன். உங்களோட ஒப்பீனியனை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ராப் பண்ணலாம். ஹாய் ஃபேம், வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். எஸ், ஒன் ஆஃப் த ஃபிளாஷ் நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ரோஹித் சர்மா ஸ்டில் ரிமைன்ஸ் கேப்டன் ஆஃப் டெஸ்ட் டீம். ஆமாங்க. ஸோ பிசிசிஐ பேக் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மாவை இங்கிலாந்து டூருக்கு. ஜூலையில் நடக்க போகிற டெஸ்ட் மேட்ச்சுக்கு 5 மேட்ச்க்கு ரோஹித் சர்மா தான் டெஸ்ட் கேப்டனாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸாக WTC டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா தான். 2027 ஃபைனல் நடக்கும். ஸோ இன்னும் 2025 WTC ஒன்று இருக்குது. அது நம்ம குவாலிஃபை ஆகலை, எல்லாருக்கும் தெரியும். நம்ம பிஜிடியில் பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால குவாலிஃபை ஆகலை. அண்ட் நியூசிலாந்து கிட்ட நம்ம ரொம்ப அடி வாங்கினால குவாலிஃபை ஆகலை. பட் ஸ்டில் WTC பிசிசிஐ ரோஹித் சர்மாவை பேக் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் கேப்டனா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நியூஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் நினைக்கலாம், எதுக்கு இது நல்ல நியூஸு, ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் பெர்ஃபார்மே பண்ணலையே, கேப்டன்சியே சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2022 ரோஹித் சர்மா ரொம்ப அடி வாங்கினார் ஆஸ்திரேலியா. அது T20 வேர்ல்டு கப்பில். அதான் ஃபஸ்ட்டு கேப்டன்சின்னு நினைக்கிறேன். எஸ், இஃப் ஐ எம் நாட் ராங். அதான் ஃபஸ்ட்டு கேப்டன்சி அவருக்கு T20யில் ஐசிசி டோர்னமெண்ட். ஸோ அதில் டிராஸ்டிக்கலாக ஃப்ளாப் ஆகிருப்பார். எஸ், ரொம்ப அடி வாங்கியிருப்பார், அடி வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த டைமில் அவங்க பேக் பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நம்ம T20 வேர்ல்டு கப்பை பார்த்துருக்க முடியாது. அட் த சேம் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பும் அவர் பேரில் அடிச்சிருக்க முடியாது. ஸோ பிசிசிஐ பேக் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஸோ ஒரு மேட்ச் லாஸ் ஆனால் அது எதனால் லாஸ் ஆனும்ட்டு டைம் கொடுக்கணும் அவங்களுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்கலாம், மேபி அப்போ ஏன் விராட் கோலிக்கு கொடுக்கலன்ட்டு. ஸோ நான் நியூட்ரலாக சொல்கிறேன், விராட் கோலிக்கு ஆஸ் மச் ஆஸ் சான்ஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ, ஐ திங்க் மோர் தென் 5+ இயர்ஸ் விராட் கோலி கேப்டன் பண்ணியிருக்காரு இந்தியாவை. அண்ட் ஐபிஎல்ல சொல்லப்போனால் 10 சீசன் கிட்ட கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவுட்புட் வரலன்னும் போது, ஸோ மேபி அது அவங்களுக்கு ஐபிஎல் அவுட்புட் வராதனால தான் அவருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு நல்ல கேப்டன் தான் உண்மையாக சொல்லப்போனால். பட் ஐபிஎல் அவுட்கம் வராதனால அது இந்தியன் டீம் கேப்டன்ஷிப்பை பாதிப்பானார் விராட் கோலி. அதனாலேயே பாதிப்பானார். எஸ், 10 சீசன் கொடுத்து ஒரு கப்பம் அடிக்கலன்னும் போது செம்ம கிரிட்டிசைஸ் வந்தது. அதனாலேயே விராட் கோலி கேப்டன்ஷிப் போச்சு சொல்லப்போனால் T20 அண்ட் ODIயில். ஓகே கைஸ், see you next video. Bye.